என் அன்பின் உருவமே, உன் கண்களில் வழியும் கண்ணீரை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, என் பாவங்களும் என் பாரங்களும் என்னை அழுத்துகிறதே. எனக்கு விடுதலை இல்லையா என்று நீ கேட்பதை நான் கேட்கிறேன். பிள்ளையே, என் தலையில் அவர்கள் முள்முடியை அழுத்திய போது நான் அனுபவித்த ஒவ்வொரு வேதனையும் இன்று உன் விடுதலைக்காகவே. நான் சிந்திய இரத்தம் உன் மனக்கவலைக்கும் உன் அடிமைத்தனத்துக்கும் பரிகாரமாக மாறியது. நீ இனி குற்றவாளி அல்ல, நீ என் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். உன் வாழ்வில் செத்துப் போனதாக நீ நினைக்கும் காரியங்களை நான் அறிவேன். லாசர் கல்லறையில் இருந்தபோது என் ஒரே வார்த்தையால் மரணமே ஓடிப்போனது. அதே வல்லமையால் இன்று உன் வாழ்க்கையில் நழுவிப்போன வாய்ப்புகளுக்கும் முறிந்த உறவுகளுக்கும் நான் உயிர் கொடுக்கிறேன். சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்த நான் இன்று உன் வாழ்க்கையில் உள்ள இயலாமைகளையும் மாற்றுகிறேன். காலி வலைகளுடன் நின்ற பேதுருவின் படகை நிரப்பிய நான் உன் குறைகளையும் உன் தேவைகளையும் நிறைவேற்றுகிறேன். என் ஆணி தழும்புகள் உனக்காக பேசுகின்றன. என் இரத்தத்தின் பாதுகாப்பு உன் வீட்டை சூழ்ந்திருக்கிறது. எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. பயப்படாதே, நீ இழந்ததை நான் இரட்டிப்பாக தருவேன். உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமும் உன் துயரத்திற்கு பதிலாக துதியும் உனக்கு கிடைக்கும். இந்த இரவில் என் சமாதானத்தை உன்மேல் ஊற்றுகிறேன். உன் பாரங்களை நான் சிலுவையில் ஏற்றிவிட்டேன். நீ விடுதலையானவன், விடுதலையானவள். என் மார்பில் சாய்ந்து இளைப்பாறு. உன்னை ஒருபோதும் விட்டு விலகாத உன் அன்பு தந்தை, உன் இயேசு.